ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யச்ச ராகு கேதுப்யோ நமோ நமஹ. ஆதிரன் யூடியூப் சேனல் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஜோதிட நுட்பம் என்ற இந்த பகுதியிலே ஜாதகத்தின் அடிப்படை என்று கடந்த வாரம் நாம் ஜாதகம் பார்ப்பதற்குரிய சில அடிப்படையான விஷயங்களை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் நாம் பார்க்க இருப்பது பிறந்த நேரம் தெரியாத ஒருவருக்கு ஜாதகம் எழுதக்கூடிய ஒரு முறை. அதாவது பிறந்த நேரம் இல்லாத ஒருவருக்கு ஜாதகம் எழுத முடியாது என்பதே யதார்த்தமான ஒரு விஷயம். நேரம் சரியாக தெரியாமல், நேரம் துல்லியமாக இல்லாமல் ஒரு ஜாதகம் எழுதுவது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்படி எழுதப்படக்கூடிய ஜாதகம் சரியான பலாபலன்களை தருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்குரிய பதில் கிடைக்காது என்பதே. ஆக நாம் இந்த நேரம் சரியாக தெரியாமல் ஜாதகம் எழுத வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு என்ன செய்யலாம்? அதற்குரிய ஒரு பதிவாக இந்த பதிவு அமைகிறது. இதிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான தீமைகளும் இந்த நவக்கிரகங்களின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. ஜாதகம் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜாதகத்தை ஜோசியரிடம் கொடுத்து அதற்கான பலாபலன்களை அறிந்து கொள்கிறார். அந்த ஜோதிடர் என்ன செய்கிறார்? அந்த ஜாதகத்திற்கேற்ப, அவருடைய கிரக சஞ்சாரங்களிற்கேற்ப அதற்குரிய பலாபலன்களை தெளிவுபடுத்தும் போது, அதற்கான பலாபலன்களில் இந்த வழிபாடுகளை செய்யுங்கள், இந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்யுங்கள் என்பதை சொல்கிறார். அதற்கேற்ப அந்த வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்கிறோம். எந்த கிரகத்திற்கு? எந்த கிரகம் பாதகமாக இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு. ஆக இந்த ஜாதகம் கணிக்க முடியாத சூழ்நிலை, அதாவது நேரம் தெரியாமல் துல்லியமாக ஜாதகத்தை கணிக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஒரு யதார்த்தமான விஷயம், 9 நவக்கிரகங்களையும் அவர்களுக்குரிய தினத்திலே வழிபடுவது. நமக்கு அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரியது, திங்கட்கிழமை சந்திரனுக்குரியது, செவ்வாய்க்கிழமை அங்காரகன் செவ்வாய் பகவானுக்குரியது, புதன்கிழமை புதனுக்குரியது, வியாழக்கிழமை குரு பகவானுக்குரியது, வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரியது, சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உரியது. இந்த விஷயத்தை நாம் தெரிந்து வைத்துக் கொண்டு இந்த 7 கிரகங்களுக்கான வழிபாட்டையும் இந்த 7 நாட்களில் தொடர்ந்து செய்து வரலாம். இப்படி செய்து வரும்போது ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் மோசமான நிலையில் இருந்தாலும், பாதகமான நிலையில் இருந்தாலும், என்ன கெடுபலனை நமக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் 7 நாட்களும் 7 கிரகங்களையும் தொடர்ந்து வழிபடும் போது அவைகள், அந்தந்த கிரகங்கள் நமக்கு தர வேண்டிய பாதகத்தை குறைத்து செய்கின்றன என்பது யதார்த்தமான ஒரு விஷயம். இது இந்த சரியான நேரம் தெரிந்து துல்லியமாக ஜாதகம் கணித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு எந்த கிரகம் கெடுபலனை செய்கிறதோ அதை அறிந்து பரிகாரம் செய்கிறார்கள். நமக்கு இப்போது அதை அறியக்கூடிய வாய்ப்பு இல்லாத விடத்தில் இதை தொடர்ச்சியாக செய்வதே எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த மீதம் இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் ராகு கேது, இந்த 2 கிரகங்களுக்கும் கிழமை நாட்கள் கிடையாது. கிழமை நாட்கள் இல்லாத பட்சத்தில் இந்த ராகுவிற்கும் கேதுவிற்கும் காலம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் 1.5 மணித்தியாலம் இந்த ராகுவிற்கென்று ஒரு காலமும் கேதுவுக்கென்று ஒரு காலமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய சாஸ்திரங்களிலே. அந்த அடிப்படையிலே திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 1.5 மணி நேரம் ராகுவுக்கென்று ஒதுக்கப்பட்ட காலம் ராகு காலம் என்றும், கேதுவுக்கென்று ஒதுக்கப்பட்ட காலம் யமகண்டம் என்றும் வழிபடப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டிய விஷயம், ராகு கால நேரத்தில் ராகு பகவானையும் யமகண்ட நேரத்திலே கேது பகவானையும் தொடர்ச்சியாக வழிபட்டு வருவதன் மூலமாக இந்த ராகு கேது மூலமாக ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைத்துக் கொள்ளலாம். ஆக 7 நாட்களும் 7 கிரகங்களினுடைய வழிபாடுகளை சரியாகவும் சிறப்பாகவும் செய்வது, ராகு கால யமகண்ட நேரங்களிலே ராகு கேதுவை வழிபடுவது நமக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான கெடுபலன்களையும் தீர்த்து வைக்கிறது. ஆகையினாலே இந்த சரியான பிறந்த நேரம் தெரியாமல், துல்லியமான நேரம் தெரியாமல்
சரியான ஜாதகத்தை கணிக்க முடியாத அன்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இதுவே. இதை நாம் ஏன் ஏனைய எல்லோரும் செய்வதில்லை என்று கேட்டால், இந்த அவசர உலகத்திலே தங்களுடைய அன்றாட வேலைகளை பார்ப்பதற்கே நேரம் போதாது என்று நினைக்கக்கூடிய சிலர் சுவாமி வழிபாடுகளுக்கு நேரம் ஒதுக்குவதில் சில இடையூறுகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் யதார்த்தமான விஷயம், தினம் தினம் இறை வழிபாடுகளை நாம் செய்வது நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது யார் யார் சுவாமியை கும்பிடுகிறார்களோ ஒழுங்காக அவரவர்களுக்கு அதனுடைய நற்பலன் வந்து சேரும் என்பது யதார்த்தமான விஷயம். அப்படி நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று எண்ணக்கூடியவர்கள் ஜாதக ரீதியாக தங்கள் பலாபலனை அறிந்து அந்த சுவாமி வழிபாடுகளை செய்கிறார்கள். பலன் தெரியாதவர்கள் இதை கடைபிடிப்பதே உத்தமமாகும் என்பது என்னுடைய ஜாதக ஆராய்ச்சியிலே இருந்து நான் சொல்லக்கூடிய ஜாதக கூற்று. வேல் பிராண்ட் எனும் பெயரிலே தொடர்ந்து தூய தரமான இயற்கையான கப் சாம்பிராணிகளையும் அதீத தெய்வீக ஆற்றலை வழங்கக்கூடிய கற்பூரங்களையும் நமக்கு தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய பரிபூரண ஒத்துழைப்போடு தொடர்ந்து இதுபோல பல ஜோதிடம் ஜாதகம் சார்ந்த நுட்பங்கள், ஆன்மீகம், சாஸ்திரம், சம்பிரதாயம் ரீதியான தகவல்களை பார்த்து வருகிறோம். இப்படியான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியா, பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய ஹோம பரிகார பூஜை வழிபாடுகள் மற்றும் ஜாதகம் சம்பந்தமாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம். இன்னும் இது போன்ற அரிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதிரன் யூடியூப் சேனல் மற்றும் ஆதிரன் சமூக வலைதளங்களை தொடர்ந்து ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களும் பலன் பெற பகிருங்கள். நன்றி. வேல்